கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்காக குறிக்கப்பட்டுள்ள வேத வாக்கியமானது அது யோவானின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்பதே. இன்றைக்கும் இந்த வசனத்தை குறித்து பேசும்போது ஆண்டவர் 2 பேரை உங்களுக்கு நினைவு கொண்டு வராரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா பேதுருவும் யூதாவும். இவங்க 2 பேரும் ஆண்டவரோடு இருந்த சீஷர்கள். 12 சீஷர்களில் இவங்க 2 பேரும் முக்கியமானவங்க. இவங்க 2 பேரும் ஒரே தப்பை தான் செஞ்சாங்க. என்ன கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சாங்க. பேதுரு ஆண்டவரை 3 வாட்டி மறுதளிச்சார். இவர் யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொன்னார். இவர் உனக்கு தெரியுமான்னு கேட்டப்போ இல்லை யாருன்னே தெரியாது, இந்த மனுஷனை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி மறுதளிச்சிட்டார். யூதாஸோ போய் ஆண்டவரை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தார். ரபீனார், நான் யாரை போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறேனோ அவர் தான் ஏசுநாதர்ன்னு சொல்லி முதல்ல காசு வாங்கிட்டு போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அன்புனால காட்டி கொடுத்தார். ரெண்டு பேருக்கும் ஒரே ஒரு வித்தியாசம். இவர் தெரியாதுன்னு மறுதளிச்சார், அவர் தெரியும்னு சொல்லி காமிச்சு கொடுத்தார். அடுத்த முக்கியமான வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேதுரு ஆண்டவர் இடத்துக்கு திரும்பி ஓடி வந்துட்டார். நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவர், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி திருப்பி ஓடி வந்துட்டார். திருப்பி ஆண்டவர் இடத்துல வந்தனால அவர் ஜீவன் காக்கப்பட்டுச்சு. ஆனால் யூதாவோ வரல. அவர் நினச்சி ஐயோ நான் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டோமே, நம்ம ஆண்டவரை காமிச்சு கொடுத்துட்டோமே, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம், இந்த காசுக்காக, இந்த வெள்ளி காசுக்காக நம்ம காமிச்சு கொடுத்துட்டோமே. ஆண்டவரோட முகத்தில் போய் நம்ம பார்க்கறது, எப்படி அவர் முன்னாடி போய் நிற்கிறதுன்ற ஒரு பயத்தில் அவர் வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டார், தூக்கில் தொங்கிட்டார். இன்றைக்கும் அநேகர் நான் டிப்ரெஷனில் இருக்கேன்னு உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க. டிப்ரெஷன்ன்ற ஒரு வார்த்தையை எடுத்து போடுங்க. இன்றைக்கி எழும்பி ஆண்டவர் இடத்துல ஓடி வாங்க. ஆண்டவர் இடத்துல நம்ம வரும்போது அந்த டிப்ரெஷன்ற காரியம் மறைஞ்சு போகும். பேதுருவை போல் ஆண்டவர் நம்மளை மனம் திரும்பணும்னு எதிர்பார்க்குறார். நம்ம ஆண்டவர் இடத்துல மனம் திரும்பி ஓடி வந்துட்டோம்னா போதும். ஒரு ஸ்டெப்பு நம்ம தான் முயற்சி எடுக்கணும். நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஆண்டவர் நம்ம பாவத்தை மன்னிச்சிருவாருங்க. மன்னிச்சிட்டாருன்னா நம்மளை மீட்டு எடுத்துப்பார். என் பிள்ளைன்னு தூக்கி மடியில் உட்கார வச்சுப்பார். நம்ம என்ன பண்ணாலும் சகிச்சிக்கிறதுக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறதுனால தான் நம்ம லைஃப்பை டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கணும். அவர் நமக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கார். இன்றைக்கி அதை பற்றி நம்ம யோசிக்காமல் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல் இருந்தோன்னா நம்மளை மீட்கிறதுக்கு யாருமே கிடையாதுங்க. நம்மளுக்காக ஆண்டவர் ஒருத்தர் காத்துக்கிட்டு இருக்கார். நம்ம பாவங்களெல்லாம் மன்னித்து நம்மளை அவரோட பிள்ளையா அவர் மடியில் உட்கார வைக்கிறதுக்கு அவர் ஆயத்தமாக உட்காந்துக்கிட்டு இருக்கார். நம்ம தாங்க போகணும். நம்ம தான் ஆண்டவர் இடத்துல திரும்பி போகணும். நம்ம திரும்பி போயிட்டோம்னா மட்டும் போதும். ஒரு அடி நம்ம கால் எடுத்து வச்சா போதும், மிச்சத்தை ஆண்டவர் நம்மளை பார்த்துப்பார். அவர் நம்மளை மீட்டு எடுத்துக்கொள்வார். நம்மளை அவர் ஊழியத்தில் பயங்கரமாக வல்லமையாக எடுத்து பயன்படுத்த ஆரம்பிப்பார். இன்றைக்கி நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், நான் யூதாவை போல் இருக்கணுமா இல்லை பேதுருவை போல் இருக்கணுமான்னு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். இந்த சத்தியத்தை உக்காந்து ஆராய்ச்சி பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு அருமையான விஷயங்களை வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். எப்படி பேதுருவை வல்லமையாக பயன்படுத்தினாரோ உங்களை என்னையும் எடுத்து பயன்படுத்துவார். இல்லையா, நான் யூதாவை போல் நான் ஆண்டவர்கிட்டலாம் போக முடியாது, நான் எந்த முகத்தை வச்சுட்டு போவேன்னு உங்களை நீங்களே டிப்ரெஷன்ற பேரில் முடக்கி வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி எழும்புங்க. அதை விட்டு வெளியில் வாங்க. கர்த்தர் தாமே உங்களை மேலான ஆசீர்வாதத்தினால மூடி மறைத்து காத்து கொள்வாராக. ஆமென்.